Good evening, guys. Welcome back. நம்மளோட end of day Nifty analysis video. இன்னைக்கு டேட் வந்துட்டு 15th July 2025 Tuesday. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். எப்போவுமே நம்மளோட அனாலிசிஸ் வந்துட்டு சொல்கிற மாதிரி தான் சிம்பிள், க்ளீனாக இருக்கும். சார்ட் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா அப்ரோச் பண்ணுற விஷயமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையும் ஒரு விதமான அமைதியும் தேவை. அப்போ இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு நல்ல ட்ரேட்ஸை கேப்சர் பண்ண முடியும். பிளாங்காக வச்சுருக்கணும். நம்ம மைண்டை வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பிளாங்காக வச்சுருக்கணும். பதட்டம் ஆகக்கூடாது. ஒருவேளை ட்ரேடு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, ட்ரேடு மிஸ் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம எப்படி அந்த ட்ரேடை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யோசிக்கணுமே தவிர, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து ரொம்ப போட்டு குழப்பிட்டே இருக்கக்கூடாது. ஸோ பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வெர்டிக்கல் லைன் நான் எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு டேவோட ஓப்பனிங் கேண்டில். சேம் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிடுறோம். எல்லா வீடியோலையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன், கோஆர்டினேட்ஸ் ரொம்ப முக்கியம், ஹை அண்ட் லோ வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்துட்டு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்னைக்கு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஆஸ் யூஷுவல் 15 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம விட்டுருவோம், மார்க்கெட் பக்கம் போகவே மாட்டோம். ஒரு சின்ன பிரேக் கூட எடுத்துக்கலாம். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை காலையில் முடிக்கிற டைமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக ப்ரீவியஸ் டே ஹையில் ரியாக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால ஒரு செல்லிங் கேண்டில், ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துட்டு வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்துட்டு உடனே வந்துட்டு ஓகே, அங்கேருந்து ரியாக்ட் ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ரியாக்ட் ஆயிடுச்சு, நம்ம அடுத்து கீழே போவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராமல் இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, ஓஐயோட சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ டக்குன்னு நீங்கள் என்எஸ்சி இந்தியா வெப்சைட்குள்ளே போயிட்டு ஓஏ எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு 25,100, நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் 25,100 லெவலில் ஒரு ஓஏ இருக்குது அண்ட் இட் இஸ் அண்ட் ரவுண்ட் ஃபிகர் லெவல். ஸோ கண்டிப்பாக அங்கே ஓஏ நல்லாவே இருந்திருக்கும், சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருந்திருப்போம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நியூஸ் பேஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இங்கே நான் 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணிட்டேன், இங்கே 2 சப்போர்ட் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம்னா 3வது சப்போர்ட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கீழே இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும், காலையில் 8:30 மணிக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது, அதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு பார்த்துட்டு கேண்டில் ஃபார்மேஷனுக்கு வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த ரேஞ்சுக்கு மேலேயோ கீழே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்ம அனாலிசிஸை மாற்றணுமே தவிர, இட் இஸ் ஃபார்மிங் இன்சைட் திஸ் ரேஞ்ச் அப்படின்றப்போ நம்ம எங்கிட்டு ஒரு சைடு வந்துட்டு பிரேக் ஆகுதுன்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் போட்டோன்னே திஸ் இஸ் அ குட் செல்லிங் கேண்டில். ஆனால் இங்கே வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸும் நல்லபடியாக பார்க்கணும். அந்த லெவல்ஸில் இருந்து என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போகிறோம். ஹோல்ட் ஆன் அ செகண்ட். சாரி, இங்கே நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரியாக்ட் ஆகிட்டு ஓஏ சென்டிமெண்ட் பார்த்துருப்போம். நல்லா பாருங்கள், இங்கே ப்ரீவியஸ் டே ஹையை நீட்டாக ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு இருந்திருக்கான். ஸோ இங்கே நம்ம பார்த்துருந்தோம்னா 25,100 ஓஏ, 25,050 ஓஏ அண்ட் 25,150 ஓஏ. நம்ம இந்த லெவலில் இந்த 3 ஓஏ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும்.
ஸோ அது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்த இடம் தான். இங்கே நம்மளுக்கு நல்லபடியாக பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இருந்து நீங்கள் பாருங்களேன், இங்கே இருந்து இங்கே பிரேக் கொடுத்தது அடுத்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிட்டு அடுத்து கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆயிருக்கு. இங்கே செல்லிங் ப்ரெஷர்னால ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், இதுதான் நான் சொல்கிற செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். நீட்டாக நம்ம ட்ரேட்ல இருந்து இந்த கேண்டில் வந்தோன்னே வெளியே வந்துருக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரேட் இன்னைக்கு இதோட இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். இங்கே இருந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் நடந்திருக்க மூமெண்ட்டை இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஈஸியாக எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய லெவல்ஸ் வந்துட்டு திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ஓஐ சென்டிமெண்ட், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து நம்ம தள்ளி வந்துடணும். கேண்டில் ஃபார்மேஷன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அதை பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸ், நியூஸ் பேஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை மார்க் பண்ணி வைக்கிறோம். ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த ட்ரேட் அண்ட் கரெக்டாக கேண்டில் நம்மளுக்கு வந்துட்டு ஓகே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடுறோம். ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம், நிறைய யோசிக்க வேணாம், ப்ரெஷர் ஆகாமல் ரொம்ப பிளாங்காக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்கள். மார்க்கெட் உங்களுக்கு வந்துட்டு நிறையாவே கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் ட்ரேட். இன்னைக்கு மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்திருக்கு. நாளைக்கு இதே மாதிரி மார்க்கெட்டோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அடுத்த உங்களோட எண்ட் ஆஃப் டே வீடியோவோட அடுத்த நிஃப்டி அனாலிசிஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.